இந்த டைம் தான் நமக்கு அது அப்படியே அந்த பிரேக் கான்டாக்ட் மட்டும் வச்சுக்கணும் பார்த்துக்கிட்டு முன்னாடி வர்றப்ப இதை கம்மி பண்ணணும் நீங்கள் ஏன்னா இங்கே வந்தோடனே பிரைட் ஆகிடும்ல. நல்லா இருக்கா பிரதங்கர் அண்ணி வணக்கம் நல்லா இருக்கியா என்ன அண்ணி கூட யாரு இருக்கா ஆனந்தகர் அண்ணி என்ன வேற என்ன சொல்ல அண்ணே வணக்கண்ணே நல்லா இருக்கியா யார் நம்ம பிள்ளையா அது யார் நம்ம பிள்ளையாண்ணே ஏ அப்படி கூட சரிங்களா அவங்க அம்மாட போய் சொல்ல சொல்லிட்டு வணக்கண்ணே தங்கச்சினே என்னண்ணே கேள்விப்பட்டேன் என்னதுண்ணே உன் தங்கச்சி பாவம் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்காம தொடச்சுட்டு போறியா நான் துண்டு வச்சிருக்கேன் புதுசா சொல்றியா பூரிக்கூழ் சாப்பிடுறா பூரிக்கூழ் முகர அப்படின்னா என்னங்க ஆஹா தெரியவே தெரியாது வணக்கம் நல்லா இருக்கிறா நீங்க நல்லா இருக்க முடியும் நல்லா இருக்கிறியா கேப்பா நல்லா இருக்கிறா என்னடா கேளு நல்லா இருக்கிறேனே என்ன சுகமா இருக்கிறியா இருக்கேனே என்ன சுகம் கொடுக்க முடியும் எக்கனே முடிச்சு ஐயா என்ன பொண்டாடி எப்படி கேவலப்படுத்துற அறிவு இல்ல உனக்கு அந்த பிள்ளை யாரு பிள்ளை நாலு பேரு சேர்ந்து ஆட்டப்பட்டமா போய்கிட்டே இருக்கிறேன் அடுத்த வேலையை பார்க்கலாம் ஏறி வந்தாங்க ஏறிதான் வாடி போடி என்ன சொல்றீங்க என்னது
என்னது நினைச்சுக்கிட்டு வர சொல்லியா முன்னாடி வர சொன்னேன் அண்ணே அவன் பாத்துக்கிட்டே நான் வர சொன்னேன் இன்னும் ஓ வாயுமா தான் இருக்கும் போல இருக்கு ஓ வாயு தான் இருக்குமோ அப்படி நினைச்சேன் அடுத்த மாதிரி போகலாம் சீக்கிரம் மச்சான பாருடி அப்புறம் ஏன் ஜாமெல்லாம் ஏன்டா அந்த கையாடு ஏன்டா அந்த கையாடு நச்சு போயிடுச்சு என்னண்ணே சொல்லுனே இல்ல வேற யாரையும் செக் பண்ணி கொடுக்கணுமா இல்ல நீ மட்டும் தனியா போறியா கையெட்டுமா அவரை கூட்டிட்டு போறியா நீ தானே சொன்ன போய் அப்படின்னு அந்த வாங்கி கிளறாரு நான் சொல்லிவிட்டேன் நான் சூடானே சொல்லவா இவ்வளவு நேரம் உங்களுக்கு தானே அடி வந்தேன் கொஞ்ச நேரம் அங்க திரும்பி ஆடலான்னு பார்த்தேன் இல்ல நான் மட்டும் எதுவும் பேச மாட்டேன் இவ்வளவு நேரம் பேசுறத நான் மாலையை பார்க்கலாம் பேசுறேன் இவ்வளவு நேரம் நீ எதுக்கு முத்தம் கொடுக்குற இல்லையே என்னை பார்த்து கொடுக்குற மாதிரி கிராம சார்பாக நடைபெற்று வருகிறார்கள்.
என்னை கொண்டாடி கொடுத்ததுக்கு என் சார்பாகவும் என் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி. என்னதுனே நேரம் முன்னாடி தானே என்னத்தை பார்த்துட்டு இருக்கேன் என்னைய பாருல என்ன ஐட்டங்களோ என்னது என்னது ஒண்ணுதான் என்னதான் கேட்கல என்ன நீ யார் போகல தம்பி ஆளு 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 வேலை செஞ்சு ஆளு ஆளு பிரதேச பைக் ஆளு ஆளு இதை கொடுத்துட்டியா இதை ஏத்தியா போடு எனக்கு என்ன பண்ண நீ யார் போகல சூரியக்கா நினைக்கிறியா அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் எந்த கன்னி பெண்களையும் அந்த மாதிரி நான் 7 எடுத்து கொடுத்து பேசினது கிடையாது 7 இது அப்பா இது எப்படா கொண்டு வந்தீங்க இது யாராவது இப்ப புதுசா வந்திருக்கும் போல எனக்கு புதுசா கிளம்பி அப்படியா நான் பார்க்கவே இல்லைடா இது எப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இவ்வளவு நேரம் நீ என்ன அப்ப நான் இல்ல இது உன் மகளா பேசாம அந்த பிள்ளை சொல்லுது அவர் எனக்கு அப்பா மாதிரி இருக்குது அப்ப நீ எங்க மாமனாரு எங்க எல்லாருக்குமே ஆனா மாமனாரு நீதான் மாமனாரு எல்லாருக்கும்
வரும் ஏய் உனக்கு வேலையை பார்த்தா அவர் என் மாமனாரு, நீ மாமனாரோட மகன், அப்ப எங்க எல்லாத்துக்கும் நீ தான் மருமகன். முகரைய பாரு, முகரைய முகரைய பாரு, முகரைய மூஞ்சிகளைய ஏன் மூஞ்சி இருக்கிற ஓ மூஞ்சிய பாத்தியா முதல்ல? அதிகமா பேசாதம்மா, நீ முதல்ல அதிகமா பேசாத. என் வேலையை கெடுத்துக்கு நிக்காத. நீ தான் கெடுக்குற. ஐயோ ஐயோ என்ன ஐயோ? பார்க்க வேண்டிய வேலையை கெட்டு போயிருப்பாங்க. அட என்ன வேலையா? அட இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலைப்பா நம்ம வேலை. அப்படியா? வீடு வீடு பெயிண்ட் அடிக்கிறது. சரி. இந்த வேலைக்கு 2 கமராட்டி வரலன்னாக்கா ஆளையும் காணும் பேரையும் காணும். சரி. ஆமாமா, இங்கப்பா டைம் ஆகி போச்சு. சரி. பெயிண்ட் அடிக்க போகணும். என்னப்பா? எனக்கு பெயிண்ட் அடிக்கவே தெரியாது. அப்படியா? நீங்க யாராவது சொல்லி கொடுத்தீங்கன்னா. நீ வேலை இல்லாம தான் இருக்கியா? ஆமா, சும்மா தான் இருக்கிறேன். ஆமாமா, எனக்கு ஹெல்ப்பருக்கு ஆள் வேணும். ஆமா, பெயிண்ட் அடிக்கிற வேலை சீக்கிரம் வளர்த்தி முடிக்கிறது எனக்கு துணைக்கு ஒரு ஆள் இருக்கு. ஆமாங்க. நான் ஒரு ஆளும் அடிக்க முடியாது. 2 பேரும் சேர்ந்து நல்லா அடிச்சுக்குவோம். சேர்ந்து அடிச்சோம்னா தட்டு தட்டுன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பெயிண்ட் அடிக்கிறது. ஏமா உனக்கு உள்ள விட்டு அடிக்க தெரியுமா? ஏங்க உள்ள விட்டு இல்லம்மா, இந்த உள்ள இன்னர் அடிப்போம்ல அது. ஏங்க நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்படியே உள்ள விட்டு அடிப்பேன், வெளில விட்டு அடிப்பேன். வெளில விட்டு தொடச்சு விட்டு அடிப்பியா? என்னது? அத ஒட்ட அடிச்சா தொடச்சு விட்டு நீங்க அடிப்பேன். சொல்ற மாதிரி தொடச்சு விட்டு அடிப்பேன். நான் சொல்ற மாதிரி அடிப்பேன். நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே நான் அடிப்பேன். அப்படியா? இப்ப திடீர்னு மேல சீலிங் அடிக்கிறோம். சரி. எப்படி தெரியுமா அடிக்கணும்? எப்படி அடிக்கணும்? இந்த பிள்ளைக்கு பெயிண்ட் அடிக்க தெரியாது போல இருக்கு. இந்த பிள்ளை போகும்போது நம்மள்ட்ட ஹெல்ப்பரா வந்து இப்ப இப்படி கீழே இருக்க வச்சுக்க. மேல ஏறிக்கிறேன். மேல ஏறும்போது என்ன இருக்கு? கீழே குஞ்சா எடுக்கிறியா? கீழே குளிச்சு எடுப்பா. கீழே குளிச்சு எடுத்தா கீழே குஞ்சா எடுக்கிறேன். கீழே இருக்க சாப்பாடு எடுப்பா. அடிக்கிற சாப்பாடு எனக்கு ஒண்ணு அடிக்கிற சாப்பாடு கண்டுக்கு தெரியலையே. பெயிண்ட் அடிக்கிற சாப்பாடு. இந்த சாப்பாடு கொடுங்க. இதுதான் நம்மளுக்கு சாமி மாதிரி. சாப்பாடு தொட்டு கும்பிடுமா? தொட்டு கும்பிடியா? நல்லா வருவாங்க. கரும்பு அந்த சாமான தொட்டு கும்பிட்டு அப்படி வருவேன். இதுதான் பெயிண்ட் அடிக்கிற சாமான். சரி. முதல்ல என்ன ஃபர்ஸ்ட் கோட்டிங் அடிக்கிறது. கோட்டிங் நல்லாவே தெரியாது. அப்ப 2வது கோட்டிங் அடிக்கிறது. அப்பதான் சூப்பரா இருக்கும். சூப்பரா நல்லா கேவாரு. விரிச்சுட்டு அடிக்கிறது. பரப்பிட்டு அடிக்கிறது. எதை விரிச்சுட்டு எதை பரப்பிட்டு? அது உருட்டி சுத்தலாம் அடிக்கிறது. பாத்தீங்களா? அடிச்சிரல. நல்லா அடிச்சிருவேன். சரி, நீ மேல ஏறுப்பா. எது மேல? ஏன் மேல? ஓய். ஐயோ இது சரி. நான் பாத்துக்கிறேன்ப்பா. நான் சேர் பண்ணு. அடே நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்ன சொன்ன? அண்ணன் சொன்ன. வேலை கேளா போல. ஐயோ ஏங்க. நீ வேலை விட்டு வெளில போல. அப்புறம் வேற என்ன சார் சொல்றது? சாரா? வேற. சார் என்ன சார் மோது? அப்புறம் அப்பா? ஐயோ நான் அம்மா வச்சிருக்கேன். தாத்தா. தாத்தா போய் பார்த்தா. எங்க அப்பா வச்சிருக்கீங்க வாங்க. நான் பாத்துக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? ஏமா ஏன் நான் பாத்துக்கிறேன். இது மேல கையை பிடிக்கோ. கையை புடா கையை பிடிக்காத. நல்லா இருக்கும் போல இப்ப என் ஜாமான் தெரியுதா? லூசு ஜாமான் தெரியுதாங்க. ஆமா இப்ப என்ன பாத்தியா சொல்லி கொடுத்த முதலாளிக்கு இந்த பிள்ளை சொல்லி தருவேன். தொட்டு கும்பிடவா? நான் தொட்டு கும்பிட மாட்டேன். இல்லாத தெய்வம் அதனால நான் சுத்தமே கொடுப்பேன். அதனால முத்தம் சொல்லிட்டேன். ஆமா இப்ப என்ன நீ அடிக்கிற நான் கீழே இருந்து பாக்குறேன். இப்ப நான் மேல சாரி அப்ப நான் கீழே இருந்துக்கோ. நீ அடிக்கிறியா? நான் கீழே இருக்கேன். நீ மேல இருந்து அடிக்கிறியா? நான் கீழே இருக்கேன். இந்த பிள்ளை மேல இருந்து அடிக்கிறேன். நான் பாக்குறேன். ஆமா கருப்பு மட்டும் போவே மாட்டேங்குது. என்ன ஆமா நீ மேல அடிச்சாலும் சரி. நான் ஒரு பொம்மை வச்சிருக்கேன். அந்த பொம்மை நான் என்ன சொன்னாலும் கேட்கும். அந்த பொம்மைக்கு ஒரு கல்யாணம் வேற பண்ணணும். அந்த பொம்மைக்கு வேற பெயிண்ட் அடிக்கணும். அந்த பொம்மைய கூட்டிட்டு பாரு. நீ அந்த பொம்மை ஒத்துக்குச்சுன்னா நீ என்ன சொன்னாலும் அந்த பொம்மை செய்யும். நான் என்ன சொன்னாலும் அந்த பொம்மை செய்யும். பொம்மைய கூட்டிட்டு வருவா. அந்த பொம்மைய நீ என்ன சொன்னாலும் செய்யும். ஆனா அந்த பொம்மைக்கு பிடிச்சிருந்தா உன்னைய பிடிச்சிருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்கணும். பொம்மை அழகா
பண்ண சத்தியமா பண்ணிக்கிறேன். பொம்மை அழகா இருக்கும்ல, அந்த பொம்மைக்கு தான் பொண்ணைய பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? தூக்கிட்டு வாங்க பொம்மைய.